குடிகார குடும்பத்தில் பெண்ணை கொடுக்கவும் மாட்டோம், எடுக்கவும் மாட்டோம். முடிவெடுங்க. திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள் கணவன் குடிகாரனா இருந்தா தேவையே கிடையாது. அவன் கொஞ்சமா குடிச்சாலும் சரி, அதிகமாக குடித்தாலும் சரி, அந்த மாதிரி கணவன் எனக்கு தேவையில்லை. குடிகார கணவருடன் நாங்கள் வாழ மாட்டோம் என்று முடிவெடுங்கள். கேட்டு வருகின்ற போது கேள்வியை கேளுங்க. குடிப்பழக்கம் உண்டா? அவ்வப்போது இருந்தாலும் சரி, எப்போதாவது இருந்தாலும் சரி, வேண்டவே வேண்டாம். எல்லாரும் முடிவெடுத்தீர்களா? ஆனால் திருந்துவான். இந்த சமூகம் நம்மை புறக்கணிக்கிறது என்று நினைப்பான். ஆனா இப்ப எப்படி இருக்கு? எல்லாருமே மகனும் தந்தையும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி வந்துருச்சு. படிக்கக்கூடிய மாணவிகளை கூட இது கெடுத்திருக்கிறது. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளையே குடிக்க போகிறார்கள் என்றால் நிலைமை என்னவாகும்? நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இதை தடுக்கவில்லையானால் இந்த நோய் இது நம்முடைய குடும்பத்திலையும் வந்து குடிக்காத உங்களையும் குடிக்க வைக்கும். சொல்லுவோம், உலகத்துல யாருப்பா குடிக்காம இருக்கான்? அந்த வீட்டுல இல்லையா, இந்த வீட்டுல இல்லையா? இது குடி கொஞ்சம் தான். தீமைகளை எப்போது நாம் தடுக்கவில்லையோ அந்த தீமைகள் நம்மளை ஆக்கிரமித்து விடும், நம்மை நன்மை செய்ய விடாமல் ஆக்கிவிடும்.